ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறை கிச்சன். இன்றைக்கி நம்ம நிறை கிச்சனில் பலாப்பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் பொங்கி வரட்டும். பால் பொங்கி வரப்போகுது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பலாப்பழத்தில் இனிப்பு இருக்கும், அதனால தான் நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. ஜீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் பால் சிம்மில் வச்சு கொஞ்சமாக வத்தட்டும். பால் கொஞ்சம் வத்திருச்சு. பாலை இறக்கிட்டு பாலோட ஹீட்டு போகும். ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் பாலை வச்சுக்கோங்க. அடுத்து ஜூஸுக்கு தேவையானது ஜவ்வரிசி. நான் இந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும். இது 4 பேர்த்துக்கு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. ஜவ்வரிசியை போட்டுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்கவும் இறக்கிட்டு மூடி வச்சிருங்க. அந்த தண்ணியோட ஹீட்லேயே ஜவ்வரிசி வெந்துடும். ஜவ்வரிசி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஹீட்லேயே ஜவ்வரிசி வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிடணும். காரில் கொஞ்சமாக பலாப்பழம் போட்டு நம்ம காய்ச்சின பால்லே 1 டம்ளர் பால் எடுத்து ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. இருக்கிற பழத்தை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் ஜூஸுக்கு பால் ரெடியாக இருக்குது, ஜவ்வரிசி ரெடியாக இருக்குது, பலாப்பழமும் அரைச்சி வச்ச ஜூஸ் ரெடியாக இருக்குது, பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்க ரெடியாக இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிச்சம் அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ ஜூஸ் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மீதம் இருக்கிற ஜவ்வரிசியும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது சூப்பரான பலாப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. என் பசங்களுக்கு போட்டால் பிடிக்கல. நல்லா ஹெல்த்தியான ஜூஸ் வேறு. இந்த வெயிலுக்கு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். இந்த ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.